எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஜாக்கி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்துல என்னடா கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடுகள கிடா சண்டைக்கு விடக்கூடிய ஃபிலிமா தான் இத எடுத்துட்டு போறாங்க. இதுல 2 பெரிய தலைங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஃபிலிம் சீன் பை சீனா நகர்ந்துகிட்டு இருக்குது. இத ஃபர்ஸ்ட் ஹாஃபா குடுத்திருக்காங்க. ஹீரோவுக்கு கிடா சண்டை விட்டு பெரிய சக்சஸாவும் இருக்காரு. போதை, பொண்ணுங்க அடிக்ட், ஏ டு இசட் இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. ஆனாலும் பேர் சொன்னா கிடா சண்டை வீரர்னு கேட்டா நம்மளுடைய ஜாக்கி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே கடை அந்த ஜாக்கி. அது மட்டும் தான் எல்லாத்துலயுமே அடிச்சிட்டு வருது. ஆப்போசிட் வில்ல அவன் சுத்தமான ஒரு டம்மி பீஸ்னே சொன்னான். எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ படத்தினுடைய கதையில பேஸ் பை பேஸ் பிரிச்சு மேய்ச்சிட்டு வராரு. செகண்ட் ஹாஃப்ல இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. சண்டை யாரு வேணா போடலாம், கிடா சண்டை நீ மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. அதை கேட்டு அவன் அடுத்து என்ன பண்றான் அப்படின்னு பிலிம் நகருது. உங்களுக்கு ஒரு டைம் கேட்கலாம், என்னடா படத்துக்கு பேர் ஜாக்கின்னு வச்சிருக்கீங்க, சரி இது ஏதோ ஒரு படத்தினுடைய சாயலா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆடுகளத்தினுடைய சாயல் தான் நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு இருக்க சம்பந்தம் இல்லைங்க. அது கோழி சண்டை வர்றாங்க. இந்த படத்துல கிடாயை ஒரு கிடாய்க்கும் இன்னொரு கிடாய்க்கும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது. பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த பிலிம். இந்த பிலிம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரன்னிங் ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.